எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம். நான் உங்கள் பாம்பே கண்ணன் தான் பேசுகிறேன். ஸோ இப்போது இரு வீடு ஒரு வாசல் 7 எபிசோடு பார்த்து முடிச்சிட்டிங்க. நாம் இப்போது கிளைமேக்ஸை நெருங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது ஒரு சந்தோஷமான செய்தி தானே. அதாவது இரு வீடு ஒரு வாசல் முடிய போகுது அப்படிங்கிறது. எனிவே இப்போது 8வது எபிசோடு உங்களுக்கு அது கிளைமேக்ஸ் வரப்போகுது. கிளைமேக்ஸுனால் என்ன அப்படின்னு நம்ம யோசிப்போம். கிளைமேக்ஸுனால் இப்போ ஒரு காமெடி கதையாக இருந்து வச்சுங்களேன், கடைசியில் எல்லோரும் சிரிச்சுக்கிட்டே வணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு டைப் ஆஃப் கிளைமேக்ஸு. சோக கதையாக இருந்தால் யாராவது ஒருத்தரை சாகடிச்சுடுவாங்க. லவ் ஸ்டோரியாக இருந்தால் ஒன்று சேர்த்து வைப்பாங்க, இல்லைனா 2 பேரும் எங்கேயாவது ஊரை விட்டு ஓடி போவாங்க, இல்லைனா 2 பேரும் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போயிடுவாங்க. இந்த மாதிரி தான் நமக்கு கிளைமேக்ஸ்லாம் இருந்திருக்கு. ஆனால் இந்த கதையில் நான் ஈவந்தோ ஒரு சின்ன விஷயத்தை நகைச்சுவையாக சொல்லியிருந்தாலும் அதில் ஒரு சீரியஸான விஷயம் இருக்குது அப்படிங்கிறது தான் அண்டர்லைன் ஆஃப் த ஸ்டோரி இரு வீடு ஒரு வாசல். அதை நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, நான் நம்புகிறேன். நீங்கள் எல்லோரும் எனக்கு கொஞ்சம் பேர் பார்த்துருக்காங்க. முதல்ல ஆரம்பத்தில் பார்த்தவங்க எல்லோரும் கண்டினியூஸாக வரல. திடீர்னு ஃபஸ்ட் எபிசோடில் நிறைய பேர் பார்த்தாங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தாங்க. எனிவே பார்த்தவங்களாம் ரொம்ப ரசிச்சிருக்காங்கன்னு மட்டும் எனக்கு நல்லாவே புரியுது. ஸோ இப்போது இந்த இதில் பார்த்திங்கன்னா, இந்த இரு வீடு ஒரு வாசலில் கிளைமேக்ஸு ஒரு வித்தியாசமாக இருக்க போகுது. அதாவது 2 விஷயம் சொல்கிறேன். ஒன்று நீங்கள் எது கிளைமேக்ஸுன்னு நினைக்கிறீங்களோ அது கிளைமேக்ஸில், அதுக்கப்புறம் தாண்டி ஒரு சின்னதாக ஒரு கிளைமேக்ஸ் இருக்குது. அதுதான் அது ஆன்டி கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆன்டி கிளைமேக்ஸு இந்த கதைக்கு ஒரு எதிர்கால நோக்கத்தை கொடுத்துருக்கு. ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக் தாட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த கதைக்கு அப்படி ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக் தாட் இருக்குது. அதைத்தான் இந்த 8வது எபிசோடு முடிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக பாருங்கள், இதையும் மிஸ் பண்ணாதீங்க. 8வது எபிசோடையும் மிஸ் பண்ண போகிறீங்க, மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. அப்புறமா நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி எல்லாரையும் 1லேருந்து 8 வரைக்கும் பார்க்க சொல்லுங்கள், பார்க்காதவங்கள. ஓகே, இதுக்கு அடுத்தது சுஜாதாவின் மாமா விஜயம். டெல்லி கணேஷ், வையாபுரி, குயிலி எல்லாம் நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ.